வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. மகர ராசிக்காரர்களே, அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு கதவை தட்டப் போகிறார். 500 வருடங்களுக்கு பிறகு 3 ராஜயோகங்கள். இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பொதுவாகவே மகரம் ராசி என்பது 12 ராசிகளிலும் மிகவும் தனித்துவமிக்க, உயரிய, மதிப்புக்குரிய, உலகையே கைப்பற்றும் ஆற்றல் கொண்ட ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் வெற்றிக்காக பிறந்தவர்கள். உலகம் எவ்வளவு கடினமான சவால்களை அவர்களுக்கு கொடுத்தாலும் அதனை உடைத்தெறிந்து உச்சியை அடைவதற்கான அசாதாரண சக்தி அவர்களிடம் இருக்கும். அதேபோல் மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் பொறுமை. எந்த வேலைக்கும் அவசரப்படாமல் அடியடியாக நிதானமாக முன்னேறுகிறார்கள். அந்த நிதானத்தினால்தான் அவர்களின் வெற்றியின் ரகசியம் மறைந்துள்ளது. உலகம் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் அளவிற்கு பொறுப்புணர்வு அதிகம். குடும்பம், சமூகம், வேலை, எதை எடுத்தாலும் இது என்னுடைய கடமை என்று உணர்ந்து செய்வார்கள். மேலும் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் கடின உழைப்பால் ஆனது. அவர்கள் வியர்வை சிந்தாமல் கிடைக்கும் வெற்றியை விரும்புவதில்லை. உழைப்பில், முயற்சியில், ஒழுக்கத்தில், கட்டுப்பாட்டில் எவராலும் சமமாக முடியாதவர்கள். சிரமம் எவ்வளவு வந்தாலும் உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்ற உன்னதமான நம்பிக்கையின் உயிரோட்டமே மகரம் ராசிக்காரர்கள். குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் ஒருமுறை முடிவு செய்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அவர்களின் லட்சியம் பாறை போல உறுதி. வானம் இடிந்தாலும், புயல் வீசினாலும், தடைகள் வந்தாலும் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். என்னை யாராலும் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையுடன் வாழ்பவர்கள். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் ஒழுக்கத்தின் வடிவமே. எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், அனைத்தையும் நுணுக்கமாக அறிந்திருப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் ஒரு சிறந்த திட்டமிடல் மற்றும் ஒழுங்கு கொண்டது. அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போதும் உச்சியை அடைவார்கள். அவர்கள் பிறந்ததே உலகத்தின் உச்சியில் நிலை நிற்கவே. அவர்களின் மன உறுதி, கடின உழைப்பு, பொறுமை ஆகியவை சேர்ந்து அவர்களை அசாதாரண வெற்றியாளர்களாக உருவாக்குகின்றன. எல்லோருமே ஓடுகிறார்கள், ஆனால் வெற்றி கிண்ணத்தை எப்போதும் மகரம் ராசிக்காரர்களே தூக்கி செல்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். மேலும் வெளியில் அவர்கள் கடினமானவர்களாக தோன்றலாம், ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் கருணை உள்ளவர்கள், அன்பானவர்கள், பொற்கணியாய் இருக்கும் மனம் கொண்டவர்கள். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் உள்ளத்தில் இருக்கும். யாராவது சிரமத்தில் இருந்தால் உடனே ஓடி சென்று உதவுவார்கள். அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய குணம், அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதோடு நேசிப்பார்கள். நண்பராக இருந்தாலும், துணைவியாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும் முழுமையான நம்பிக்கையும் உறுதியும் தருவார்கள். அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை யாரும் எப்போதும் தவறானதாக நினைக்க மாட்டார்கள். மேலும் வாழ்க்கை எத்தனை சவால்களை கொடுத்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் அதை வெற்றியாக்குவார்கள். மற்றவர்கள் வீழ்ச்சி என கருதும் தருணமே மகரம் ராசிக்காரர்களுக்கு உயர்ச்சி பெறும் வாய்ப்பாக மாறும். அவர்களுக்கு தோல்வி என்றே இல்லை, ஒவ்வொரு தடையும் அவர்களை இன்னும் வலுவாக்கும் ஒரு படிக்கட்டே என்று கூட சொல்லலாம். மேலும் அவர்களை புகழ்ந்து சொல்ல வார்த்தைகளே போதாது. உண்மையில் 12 ராசிகளுக்கெல்லாம் மத்தியில் மிகவும் வலிமையான, வெற்றியடையும், மதிப்புக்கூடிய ராசிதான் மகரம் ராசி. அது மட்டுமில்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். பெற்றோர் பெரியோர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. முதலீடு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடுகளை செய்வது நன்மைகளை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. சுப விரய பிராப்தங்கள் உண்டாகும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல அமைப்பு உண்டாகும். வயிற்றில் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. கழிவு பாதையில் சிறு சிறு பாதிப்புகளும் ஏற்படும். தலைமுறையாக இருக்கும் நோய் உபத்திரவங்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. தொடர்ச்சியாக இருந்து வந்த மனக்கசப்புகள், மனத்தாங்கல்கள் நீங்கும். தொழில் ஏற்றம் பெறும். பணவரவும் அதிகரிக்கும். வேலையை விட்டு சொந்த தொழில் தொடங்கும் யோகம் உள்ளது. அற்புதமான காலகட்டமாகவே இருக்க உள்ளது. அதேபோல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. பயணங்களால் அனுகூலம் காணப்படும். சமுதாயத்தில் இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாகப் போகிறது. ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. பரம்பரையாக இருக்கும் நோய்களில் எச்சரிக்கையாக இருப்பது அதைவிட நல்லது.
மற்றபடி அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு சாதகமாக அமைய உள்ளது. ஏற்றங்கள் மிகுந்த காலகட்டமாக இருக்கும். திங்கட்கிழமைகளில் தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும். அதேபோல் குரு வக்கிர பெயர்ச்சி இந்த ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி மிதுன ராசியில் குரு வக்கிரமாகி கடகத்துக்கு செல்கிறார். 4 மாதங்களுக்கு குரு வக்கிரமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து கூட இங்கு பார்க்கலாம். குரு வக்கிரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை. ஜாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கிரமாக இருக்கும். ஜாதகத்தில் குரு வக்கிரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளும் நடக்க உள்ளது. அதாவது இந்த ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை 4 மாதங்களுக்கு குரு வக்கிரமாக இருக்க போகிறார். மிதுன ராசியில் குரு வக்கிரமாக மாறுகிறார். அங்கிருந்து கடகத்திற்கு சென்று அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். குரு பகவான் வக்கிரமாக மாறும் போது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக உள்ளது. மேலும் குரு வக்கிரமாகும் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பம் ஆகிய 3 ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாகவே இருக்கும். நீண்ட மாதங்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்க உள்ளது. அடுத்ததாக மிதுனம், கும்பம், தனுசு, துலாமில் கிரகம் வக்கிரமாக இருந்தால் நன்மை பயக்கும். இதே இடத்தில் சுய ஜாதகத்திலேயே சனி வக்கிரமாக இருந்தால் 100% நன்மைகள் கிடைக்கப் போகிறது. இந்த குரு வக்கிர பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பரிகாரங்கள் குறித்து கூட இங்கு பார்க்கலாம். ஏனென்றால் மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது. கடந்த காலங்களில் வாட்டி வதைத்த சூழலில் இருந்த சற்றே நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உத்தியோகம், தொழிலில் இரண்டிலும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சிலருக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு பதவி உயர்வு, புதிய பொறுப்பு உள்ளிட்ட அங்கீகாரமும் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் மொத்தமாக அமைதியாவார்கள். எதிரிகள் விஷயங்களில் உங்களுக்கு அருமையான வெற்றி கிடைக்கப் போகிறது. பகை மொத்தமும் தூள் தூளாகும். கடந்த காலங்களில் உங்கள் மனது வாடிய நிலையில் இப்போது மகிழ்ச்சியால் மலரும். பிரச்சனைகள் அவ்வப்போது இருந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பாக்கையோடு போனது என்று மகிழ்வீர்கள். அது மட்டுமில்லாமல் உங்கள் ஊதியத்துடன் கூடுதல் வருவாயும் கிடைக்க உள்ளது. வீட்டு வாடகை, கூடுதல் பணி, தொழில் உள்ளிட்டவர்களால் கூடுதல் வருவாய் கிடைக்கும். வீடு, நிலம் வாங்குவதற்கான அமைப்புகளும் உள்ளது. நீங்கள் எதிர்பார்த்தபடியான இடமாற்றம் நிகழ்வது உறுதி. சிலருக்கு ஆரோக்கியத்தில் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. குழந்தைகளால் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகி அவர்களால் பெருமை கொள்வீர்கள். உங்கள் குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் ஆகியவற்றில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். அடுத்தடுத்து சுப காரியங்கள் நிகழும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணவரவும் உண்டாக உள்ளது. சிலருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து கூட திடீர் அதிர்ஷ்டமாக பணம் வரும். பொருளாதாரம் உயர்வடைய உள்ளது. கடன் சுமை கணிசமாக உங்களுக்கு குறையும். நிலம், வீடு, நகை, பங்குச்சந்தை ஆகியவற்றில் நீங்கள் செய்யும் முதலீடுகளில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. இந்த 4 மாதங்களில் வாழ்க்கையில் எக்கச்சக்க மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ உள்ளது. திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. மனதில் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். தன்வந்திரி கோயில் என்று சொல்லி வழிபடுவது சிறப்பான பலன்களையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். குறிப்பாக சனி பகவான் மற்றும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் நன்மைகளை வழங்குவார். ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் வளத்தை பெருக்குவார். ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மருத்துவ விரய செலவுகளுக்கு முடிவு கிடைக்கும். வழக்குகள் வாபஸாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள். 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள், சேமிப்புகள் கரையும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போட வேண்டாம். 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் வலம் வருவதால் வேலையில் பணி சுமை அதிகமாக காணப்படும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். உணவு விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடும். கவனம் தேவை. இந்த மாதம் சூரியன் 7 மற்றும் 8ஆம் இடங்களில் பலவீனப்படுவதால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். 7ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கவும். கணக்கு வழக்குகளை சரிபார்க்கவும். பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை. பண முதலீடுகளில் மிகுந்த கவனம் செலுத்தவும். இந்த மாதம் சுக்கிரனும் 6, 7ஆம் இடங்களில் பலவீனப்படுவதால் கணவன் மனைவிக்குள் பனிப்போர் உருவாகும். ஈகோ பார்ப்பவர்கள். பெண்களால் அவப்பேரும் அவமானங்களும் சந்திக்க நேரும். பழைய வாகனங்கள் பழுது பார்த்து சரி செய்வீர்கள். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால்
முன்கோபம் அதிகளவில் காணப்படும். யாரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள். சகோதரர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அவசர முடிவுகள் தவிர்க்கவும். ஆகஸ்ட் 23, 24, 25 சந்திராஷ்டமமாக இருந்தாலும் இனிமேல் வரும் காலகட்டம், அதாவது நவம்பர், டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பரிகாரம், வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நவக்கிரக வழிபாடும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வரவும் நல்லதே உங்களுக்கு நடக்க உள்ளது. அதாவது 500 ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் 3 ராஜ யோகங்கள் இந்த 3 ராசிக்கும் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க விடுக்கின்றன. குறிப்பாக ஜோதிட உலகத்தில் மிகவும் அரிதாக கருதப்படும் ஹன்ஸ், மாளவியா மற்றும் புதாத்திய ராஜயோகங்கள் ஒரே நேரத்தில் உருவாக உள்ளன. இது 500 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் அதிசய நிகழ்வு. இந்த 3 யோகங்களும் நவம்பர் மாதங்களில் இணைந்து உருவாக 3 ராசிக்காரர்களுக்கு பேரதிர்ஷ்டம் வாயிலாக காத்து கொண்டிருக்கிறது. இதில் முதல் ராசியாக மகர ராசியும் ஒன்று. இந்த யோகங்கள் உருவாக காரணமான கிரக நிலைகள்: சுக்கிரன் அழகு, காதல், செழிப்பு, நற்பேர்; குரு ஆன்மீகம், செல்வாக்கு, அறிவு; புதன் புத்திசாலித்தனம், வணிகம், பேச்சுத்திறன்; சூரியன் தலைமை, அரசு ஆதரவு, தன்னம்பிக்கை. மேலும் இந்த 3 ராஜயோகங்களும் ஒரே நேரத்தில் உருவாகுவதால் கீழ்கண்ட ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனை உருவாகும். மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி, பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வணிகத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் லாபத்தை தரும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல பொருத்தமான வரன் கிடைக்கும். அடுத்ததாக சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் உழைப்பிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்து முன்னேறுவார்கள். ஜோதிட கணிப்புகளின்படி மேசம், கன்னி மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் சொந்த திறமையால் கோடிகளை குவிப்பவர்கள். மனிதர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரு பங்கு வகிக்கிறது என்று பலர் நம்புகின்றனர். அதிர்ஷ்டம் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்ற கருத்து நம்மில் பலரின் மனதில் உறுதியாக பதிந்துள்ளது. ஆனால் எல்லோரும் அப்படி நினைப்பதில்லை. சிலர் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் உழைப்பிலும் திறமையிலும் முயற்சியிலும் மட்டும் நம்பிக்கை வைத்து முன்னேறுவார்கள். இவர்கள் வாழ்க்கையை கட்டுக்குள் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளையும் சாதனையாக மாற்றுவார்கள். குறிப்பாக ஜோதிட கணிப்புகளின் படி 3 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் சொந்த திறமையால் கோடிகளை குவிப்பவர்கள் என கூறப்படுகிறது. அப்படி என்றால் அவர்கள் யார்? ஜோதிடம் என்பது மனித வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை கதிர்கள், கோள்கள் மற்றும் ராசி நிலைகள் மூலம் விவரிக்கும் ஒரு அறிவியல். அதிர்ஷ்டம் சிலருக்கு வெற்றியின் அடிப்படை கருவியாக தோன்றினாலும் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் திறமையும் கடின உழைப்பையும் மட்டுமே நம்பி முன்னேறுவார்கள். ஜோதிட கணிப்புகளின்படி மேசம், கன்னி மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் இதற்கு சிறந்த உதாரணங்கள். அவர்கள் சொந்த திறமையால் செல்வம் சேர்க்கும் சக்தியை பெற்றவர்கள். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களின் அதிபதி கிரகமான சனி கிரகம் கடின உழைப்பையும் பொறுமைகளையும் பொறுப்பையும் ஊக்குவிக்கிறது. மகர ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் முயற்சி மற்றும் திட்டமிடல் மூலம் முன்னேறும் திறன் பெற்றுள்ளனர். தொழில், முதலீடு, குடும்ப நலன் ஆகிய துறைகளில் இவர்களின் முயற்சி மிக சிறந்த பலன்களை தரும். சனியின் சக்தியால் நிலையான செல்வம், பதவி உயர்வு, வாழ்க்கையில் நிலைத்த முன்னேற்றம் ஆகியவை மகர ராசிக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்கள் உழைப்பின் சின்னமாக கருதப்படுகிறார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை என்பது போராட்டமும் முயற்சியும். பிறரை போல அதிர்ஷ்டத்தை காத்திருக்காமல் தங்கள் உழைப்பினால் வெற்றியை உருவாக்குவார்கள். வேலைக்கு அர்ப்பணிப்பு, நேர்மையான அணுகுமுறை, உறுதியான முடிவு ஆகியவற்றால் எந்த சவால்களையும் வெல்லக்கூடியவர்கள். இவர்களுக்கு பொறுமையும் மிகுந்தது. மெதுவாக ஆனால் நிச்சயமாக செல்வம் குவிப்பவர்கள். இவர்களின் வாழ்க்கை எப்போதும் உழைப்பின் பலன் நிச்சயம் வெற்றி தரும் என்ற செய்தியை எடுத்து காட்டும். ஜோதிட கணிப்புகளின்படி மேசம், கன்னி மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தங்கள் முயற்சி, திறமை மற்றும் கடின உழைப்பால் முன்னேறுவார்கள். சூரியன், பூமி மற்றும் சனி கிரகங்களின் சக்தியால் இவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கப் போகிறது. அவர்கள் வாழ்க்கை எப்போதும் திறமையே உண்மையான அதிர்ஷ்டம் என்பதற்கான வாழும் எடுத்துக்காட்டுதான் மகரம் ராசிக்காரர்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் தொடர்ந்து தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. கிரகங்களின் இந்த இயக்கங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் வழங்கும் சுக்கிரன் தீபாவளிக்கு முன் அக்டோபர் மாதத்தில் கன்னி ராசியில் நுழையப் போகிறார். சுக்கிரனின் இந்த ராசி மாற்றம் அனைத்து ராசிகளிலும் வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ராசி மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் இதன் காரணமாக சில ராசிகளின் மகத்தான செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் பெறுவார்கள். அதே சமயம் சில ராசிக்காரர்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதிபதியாக கிரகங்களின் இளவரசனான புதன் இருக்கிறார். சுக்கிரன் புதனுடன் நல்லுறவை கொண்டுள்ளார். சுக்கிரன் புதன் ஆளும் ராசிக்கு செல்வது சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறது. அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று கூட பார்க்கலாம். முதலில் மகரம் ராசிக்காரர்கள் என்றே சொல்லலாம்.
செல்வம் மற்றும் பேச்சு ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கப் போவதால் அவர்களின் நிதி நிலைமை மேம்பட போகிறது. அவர்களின் அதிர்ஷ்டம் அனைத்து முயற்சிகளிலும், மேலும் பேச்சாற்றல் மூலம் அவர்கள் பல விஷயங்களை சாதிக்கலாம். இந்த காலகட்டங்களில் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபம் ஈட்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் அவர்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடையலாம். வேலை இல்லாதவர்கள் இந்த காலகட்டங்களில் பொருத்தமான வேலைகளை பெறலாம் மற்றும் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறலாம். மேலும் வணிகர்கள் புதிய வியாபாரத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். மேலும் அவர்களின் கடின உழைப்பிற்கான முழு பலனை பெறலாம். அவர்களின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். சுக்கிரனின் ராசி மாற்றம் எதிர்பாராத நன்மைகளையும் உங்களுக்கு அளிக்கப் போகிறது. இந்த காலகட்டங்களில் அவர்கள் அதிகளவு செல்வத்தை குவிக்க முடியும். ஆனால் அவர்களின் முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் வெற்றியை தேடி தரப்போகிறது. சுக்கிரன் மகர ராசியின் வருமானம் மற்றும் லாப வீட்டிற்கு பெயர்ச்சி அடையப் போகிறார். அவர்கள் தங்கள் இலக்குகளை அடையும் முயற்சியில் இப்போது மிகவும் வேகமாக இருப்பார்கள். செல்வாக்கு மிக்கவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்வது அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையே கொண்டு வரப் போகிறது. அங்கீகாரமும் புகழும் தேடி வரப்போகிறது. சுக்கிரன் பெயர்ச்சி உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருகிறார். இந்த மாற்றங்கள் அனைத்தும் அவர்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்றே கூறப்பட்டு வருகிறது. இந்த சுக்கிர பயிற்சி ஆனது மகர ராசியின் கர்மஸ்தானத்தில் சுக்கிர பயிற்சி நிகழப்போகிறது. இதனால் அவர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் அடையலாம். இதுவரை கிடப்பில் போட்டிருந்த வேலைகளை முடிக்க சரியான வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது. அவர்கள் தங்கள் வீட்டிற்கு புதிய ஆடம்பரமான பொருட்களை வாங்க முடியும். அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்கள் இப்போது அவர்களுக்கு பொருத்தமான துணைவியை கண்டறிய முடியும். கடின உழைப்பிற்கான பலன்கள் தேடி வரும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்க வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க முடியாமல் அவர்களின் தேர்வு முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கப் போகிறது. அடுத்ததா மகரம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது கோயிலுக்கு செல்வது. நம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கி மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் என்பது பலரின் நம்பிக்கையாகவே உள்ளது. ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபடுவதற்கு சில விதிமுறைகள் உள்ளன. உதாரணமாக முழு முதற் கடவுளான விநாயகரை தோப்பு கரணம் போட்டு தலையில் குட்டி கரணம் போட்டு வணங்க வேண்டும். பெருமாள் கோயிலுக்கு சென்றால் முதலில் தாயாரை தரிசித்த பின்னரே பெருமாளை வணங்க வேண்டும். ஆனால் சிவன் கோயிலுக்கு செல்லும் முறை சற்று வேறுபட்டது. சிவன் கோயிலில் முதலில் சிவபெருமானை வணங்கிய பின்னரே அம்பாளை தரிசிக்க வேண்டும். பிரதோஷ காலங்களில் வலம் வருவது, மற்ற நாட்களில் வழிபடுவது என சில விதிமுறைகள் உள்ளன. சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கே செல்லக்கூடாது. சண்டீஸ்வரரை வணங்கிவிட்டு கை கால்களை காட்டி செல்வது போன்ற சில சம்பிரதாயங்களும் கடைபிடிக்கப்படுகின்றன. அதேபோல் சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள். எனவே பிரசாதத்தை தவிர வேறு எந்த பொருளையும், ஏன் வேறு ஒரு சிறு துரும்பை கூட கோயிலுக்கு எடுத்து செல்லக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதனால் கோயிலில் இருந்து புறப்படுவதற்கு முன் சிறிது நேரம் அமர்ந்து நம் உடையில் ஒட்டியிருக்கும் தூசியை தட்டிவிட்டு வர வேண்டும். மேலும் சிவகணங்கள் நம்முடன் வராமல் இருக்கவும், நவக்கிரகங்கள் நம்முடன் ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கவும் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு செல்ல வேண்டும். சிவன் கோயில் வழிபட்ட பிறகு செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்களில் ஒன்று சண்டீஸ்வரர் சன்னதியில் வழிபடுவது. பொதுவாகவே பலர் அங்கு கைகளை தட்டி சத்தம் எழுப்பி வழிபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சண்டீஸ்வரம் எப்போதும் தியானத்தில் இருப்பவர். எனவே அவரை அமைதியாக வணங்க வேண்டும். நான் ஆலய தரிசனத்தை சிறப்பாக முடித்துவிட்டேன் என்று மனதுக்குள் நினைத்து வணங்கினாலே போதுமானது. அவருக்கு வஸ்திரம் வைத்து வழிபட்டால் குடும்பத்தில் வஸ்திர பஞ்சம் மேறாது. மேலும் சுபகாரிய தடைகளும் நீங்கும். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதால் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. அதாவது ஜோதிடத்தின் படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனித்துவமான குணாதிசயங்களையும் வாழ்க்கை முறைகளையும் கொண்டவர்கள். ஏனென்றால் எல்லோரும் எப்போதும் திறந்த மனதுடன் இருப்பதில்லை. சிலர் தங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பற்றி அதிகம் வெளிப்படுத்தாமல் அதை மறைப்பதில் மிகவும் திறமையானவர்களாக இருப்பார்கள். அவர்களின் தனி உரிமை மீதான விருப்பம், கட்டுப்பாடு அல்லது மர்மம் மீது ஈர்ப்பு ஆகியவை இதற்கு காரணமாக இருக்கலாம். இங்கே ரகசியங்களை மிகவும் பாதுகாப்பவர்கள் என கருதப்படும் முக்கிய ராசிகளின் பட்டியலில் ஒன்று தரப்பட்டுள்ளது. அதில் மகர ராசியும் ஒன்று. மகர ராசிக்காரர்கள் சுய கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்தில் வல்லவர்கள். சனி பகவானால் ஆளப்படும் இவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை திட்டமிட்ட முறையில் நடத்தும் பழக்கம் உள்ளது. தங்கள் திட்டங்கள், அடுத்தடுத்த நடவடிக்கைகள் போன்றவற்றை பெரும்பாலும் வெளிப்படுத்தாமல் இரகசியமாக வைத்திருக்கிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களிடம் மட்டுமே தங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வார்கள். குறிப்பாக நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் கவனமாக எடுக்கப்பட வேண்டும். அது எதிர்காலத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு
வாய்ப்பு கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லையென்றால் எதிர்காலத்தில் நீங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும். இது உங்கள் நிதி நிலைமையை பலவீனப்படுத்தும். அரசியல் மற்றும் சமூக துறைகளில் புதிய தொடர்புகள் ஏற்படும். மாணவர்கள் கல்விக்காக வெகு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். காதல் வாழ்க்கை வலுவடையும். உங்கள் தாய் மாமனுடன் உறவுகள் மேம்படும். அது மட்டுமில்லாமல் முந்தைய முதலீடுகளில் நீங்கள் குறிப்பிடத்தக்க நன்மைகளை பெறுவீர்கள். பணியிடங்களில் உங்கள் திறமைகளையும் திறன்களையும் வெளிப்படுத்தவும் உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.